வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். நாம் இன்றைக்கி ரம்ஜான் மாதத்தில் ரொம்பவுமே ஸ்பெஷலான நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே அரை கப் அளவுக்கு அரிசி குருணை எடுத்திருக்கேங்க. நம்ம பச்சரிசி, பிரியாணி அரிசி, பாஸ்மதி அரிசி, இந்த மாதிரி எந்த அரிசியோட குருணை வேணாலும் எடுக்கலாம். நான் இங்கே வந்து சீரக சம்பா பிரியாணி அரிசியோட குருணை எடுத்திருக்கேங்க. இதுக்கு 1/4 கப் அளவுக்கு நல்லா மனம் வர்ற அளவுக்கு வறுத்தெடுத்த பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தால் அதில் பாதி அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு 3வது தண்ணியில் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் அளவுக்கு இது ஊறணும். நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு எண்ணெய் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 50 கிராம் அளவுக்கு கொத்துக்கறி நான் இன்றைக்கி சேர்த்து செய்ய போகிறேன். இது ஆப்ஷனல் தான். இது இல்லாமல் நம்ம வெஜ்ஜில் செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாங்க. ஒரு தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பெரிய துண்டுகளாக. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலைகள் கொஞ்சம் எடுத்துருக்கேன். புதினா இலைகளும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் நடுவில் கீரி எடுத்து வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். சால்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய்க்கு பதிலாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பிரியாணி இலையை 2 கீரி எடுத்து வச்சுருக்கேங்க. ஆப்ஷனல் தான். 2 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாமே நம்ம முதல்ல தாளிக்கணும். இதில் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். முதல்ல இந்த கஞ்சி வைக்கிறதுக்காக பெரிய சைஸ் குக்கர் எடுத்துக்கணும். நான் இங்கே 7 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இதில் எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுமே தாளிக்க எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 சேர்த்திக்கணுங்க. பிரியாணி இலை இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் வீட்டில் இருக்கிறனால யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். வெந்தயம் கொஞ்சமாக மட்டும் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்தோன்னா கசந்துரும். இது சேர்க்கும்போது வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க நோன்பு நேரத்தில். இதுக்கு கூடவே வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அது அப்படியே கலர் மாறின உடனே நம்ம வந்து கொத்துக்கறியை இது கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் கொத்துக்கறி தான் எடுத்திருக்கேன். சிக்கன் கூட கொத்துக்கறி சேர்த்திக்கலாம். நாம் இது இல்லாமையும் நம்ம பியூர் வெஜ்லேயும் இது செய்யலாம். பட் இது சேர்த்தும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். அதுதான் கொத்துக்கறிக்கு கொஞ்சம் ஒட்டும். கூடவே வெங்காயமும் சீக்கிரம் வதங்கி வரும். எடுத்து வச்சுக்கிற உப்பில் கொஞ்சம் மட்டும் இப்போ நம்ம சேர்த்திருக்கோம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சேர்த்துனிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா சேர்த்திருக்கேங்க. எடுத்து வச்சுக்கிற மல்லி இலைகளில் பாதி மட்டும் இப்போ நான் சேர்த்திக்கிறேன். பாதி வந்து கடைசியில் குக்கர் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது சீக்கிரமாக வதங்கிரும். கொத்துக்கறி தான் நம்ம சேர்த்திருக்கோம். இது எல்லாமே சீக்கிரம் வதங்கிரும். பச்சை மிளகாயும் சேர்த்திட்டேன். எல்லாமே 1 by 1 சேர்த்தணும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திட்டேன். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த நோன்பு கஞ்சி வந்து எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்சது. இது பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க ரொம்பவுமே கம்மியான பேர்னு சொல்லலாம். அவ்வளோ வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது ரம்ஜான் மாதத்தில் இது சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளியும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். இது ரொம்ப மசிய விட்டு நம்ம வதக்கணும்னு கிடையாதுங்க. அதனால தான் நான் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதுலேருந்து ஒரு லைட்டாக ஃப்ளேவர் வரும். கூடவே ஒரு நல்ல ஒரு கலர், லைட்டான ஒரு கலர் கிடைக்கும் இந்த கஞ்சிக்கு. இது கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கி விடணும். உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கஞ்சி வச்சு நம்ம குடிச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாக்குக்கு. தக்காளி வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேங்க. இன்னொரு பகுதி உப்பு வச்சுருக்கேன். இது கடைசியில் நம்ம சேர்த்திக்கலாம். அந்த 3 டேபிள் ஸ்பூனில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக நான் பிரித்து சேர்த்திருக்கேன்.
காய்ச்சல் அந்த மாதிரி நேரங்களில் இந்த கஞ்சி சாப்பிடும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு செரிமானம் ஆயிரும், ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை நல்லா தண்ணி வடித்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி ஒரு கிளறி லைட்டாக வந்து வதக்கி விட்டுறணும். இது வந்து ரொம்ப சிம்பிள். ரம்ஜான் மாதத்தில் பொதுவாக நிறைய பேர் வந்து பள்ளிவாசலில் வாங்கி அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. நாங்கள் எப்போவுமே வீட்டில் தாங்க செஞ்சுக்குவோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ப்ராசஸ் ஓவரால் முடிஞ்சுது. ஒரு 3 லிட்டர் அளவுக்கு இதில் நான் தண்ணி சேர்த்திருக்கேங்க. இது வந்து ஒரு சிலருக்கு கொஞ்சம் தண்ணியாக குடிக்கிற மாதிரி பிடிக்கும், ஒரு சிலருக்கு இன்னும் கொஞ்சம் கொலப்பாக ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பிடிக்கும். இது அவங்கவுங்களுடைய டேஸ்ட் பொறுத்து தான். இதில் தண்ணி கொஞ்சம் கூட குறைய சேர்த்திக்கலாம். சேர்த்து இது நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறமா நம்ம துருவி அடிச்சிருக்க தேங்காயை சேர்த்திக்கணும். தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தேங்காய்க்கு பதிலாக இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கடைசியில் தான் வந்து நம்ம நெய் சேர்த்த போகிறோம். நெய் சேர்த்தும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக தான் நெய் சேர்த்திருக்கோம், ஆனால் நல்ல ஒரு மணமாக இருக்கும். நம்ம குக்கர் வந்து சமைச்சிட்டு ஓப்பன் பண்ணும்போது ஃபைனலாக சோம்பு பவுடர் சேர்க்குறோம். அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். மீதம் இருக்கிற உப்பையும் நம்ம சேர்த்திக்கலாம். இது வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்திட்டு கொத்தமல்லி இலைகள் பாதி இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம சேர்த்திரோம். அவ்வளோதான், ஃபுல்லாக ப்ராசஸ் வந்து முடிஞ்சுது. நோம்பு கஞ்சி இந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிள் கூட. வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நாம் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஹை ப்ரெஷரில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சிம் பண்ணி 1/4 மணி நேரம் மட்டும் நம்ம குக் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பெரிய சைஸ் குக்கர் எடுத்ததுனால கொஞ்சமாக உள்ளே இருக்கிற கஞ்சி வந்து விசில் வரும்போது வெளியில் வந்திருக்கு. சின்ன சைஸ் குக்கர் எடுத்தோன்னா நிறைய கஞ்சி வெளியே வந்துடும். அவ்வளோதான், 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ சூப்பராக பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா அந்த நெய்யும் தக்காளியுடைய அந்த கலரும் சேர்ந்து மேலே எவ்வளோ நல்ல ஒரு கலர் ஃப்ளோட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கலந்து விட்டோன்னா ரொம்ப நல்லா கஞ்சி வந்து ஒரு நல்ல பதத்தில் கிடச்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிருங்க. அதே மாதிரி இன்னும் நீங்கள் தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு கம்மியாக கூட தண்ணி நீங்கள் சேர்த்திக்கலாம். ரொம்ப சூப்பரான அருமையான இந்த நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வடை இல்லை அது புதினா சட்னி, புளி சட்னி, ஊறுகாய் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஞ்சியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.